Hello friends, welcome to Creative Aari Works. இந்த butta டிசைன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த butta டிசைன் பார்க்க ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும். நான் இப்போ சென்டரில் ஒரு 4mm சைஸ் பீடு வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சென்டரை நான் பண்ணிவிட்டு அதை சுற்றி அந்த ஒரு மாதிரி நீட்டமாக அரும்பு மாதிரி இருக்க மாதிரி டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக சென்டரை கவர் பண்ணுறேன். சென்டரில் ஃபுல்லாகவே இது கோல்டு அண்ட் ரெட் கலர் பீடு கவர் போட்டு பண்ணுறேன். ஸோ இதில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஒரு 3mm சைஸ் பீடு ஒரு 3 இந்த ரவுண்ட் புட்டாவோட லெஃப்ட் சைடில் வைக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைட்லேயும் வைக்க போகிறேன். ஸோ இந்த பீட்ஸ் எல்லாம் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம சென்டரில் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அதை சுற்றி அவுட்லைன் போடும்போது தான் டிசைன் அழகாக உட்காரும். நீங்கள் அந்த அவுட்டர் லைனை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா அது நல்லா ஷேப் நல்லா அழகாக வராது. ஸோ ஏன்னா இதுக்கு வரையெல்லாம் தேவையில்லை, நீங்கள் அப்படியே டேரெக்டாக போடலாம். ஸோ இந்த 2 லைனை அந்த 2 பக்கமும் போட்டுட்டு நடுவில் வி ஷேப்பில் ரெட் கலர் பீடு வைக்கிறேன். இது ரெட்டுனா பியூர் ரெட் கிடையாது, ஒரு மாதிரி பிங்கிஷ் கலந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் இந்த ரெட்டு. ஸோ இந்த வி ஷேப்பில் இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா 6 லைன் அப்படியே ஒரு மாதிரி மேலேருந்து கீழே ஒரு லைன், க்ராஸாக 2 லைன் அப்படி வரைஞ்ச மாதிரி தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த டிசைன் பண்ணுறது நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நான் அவுட்லைன் பண்ண போகிறோம். நார்மல் நம்ம வச்சுருக்க சுகர் பீடை வச்சு அவுட்லைன் பண்ண போகிறோம். ஒரு சைடு ரெட் கலர் பீடு, ஒரு சைடு அந்த பெரிய சைஸ் பீடு. ஸோ எல்லாத்துக்குமே அந்த சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த பெரிய சைஸ் பீடு 3 தான் வைக்க போகிறோம். ஆனால் அந்த சுகர் பீடு இது எந்த லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அவுட்லைன் பண்ணும்போது அதுவாகவே ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்துடும். நீங்கள் ஒன்றே நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா எட்ஜு நல்லா ஷார்ப்பாக போடணும். ரொம்ப மழுங்கி போன மாதிரி எட்ஜு எப்போவுமே போடாதீங்க. எந்த ஃப்ளவர் போட்டாலுமே அந்த ஷார்ப்பாக இருக்கிறது தான் அந்த ஃப்ளவரை ரொம்ப அழகாக காட்டும். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜெல்லாம் வரையணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை எப்படி சுகர் பீடில் கொண்டு வரதுன்னு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ எல்லா பீடையுமே சுற்றி நான் அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு அப்போ தான் அந்த ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். நான் இது ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்படி தான் வரும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரெட் கலர் பீடு வச்சுருக்க சைடில் அதுக்கு அடுத்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன் 4mm சைஸ் பீடில். ஸோ சென்டரில் ஒரு பீடு, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 வி ஷேப்பில் வர்ற மாதிரி நான் போடுறேன். இப்போ அதை சுற்றியும் சுகர் பீடு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ கீழ்ப்பக்கமாக இருக்கிற இடத்துல ஆல்ரெடி நம்ம அரும்பு மாதிரி கொடுத்துருக்கனால அதை சுற்றி மட்டும் போட்டால் போதும். ஒரு சைடு போட்டால் போதும். அதை லாஸ்ட்டில் ஜாயின் மட்டும் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா அதுக்கும் மேலே ஒரே ஒரு லைன் மட்டும் சென்டர் லைனில் ரெட் கலர் பீடு வச்சுட்டு அதுலேயும் சுகர் பீடு வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ இந்த சைடு எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இதோட ஆப்போசிட் சைட்லேயுமே பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் லுக் வரும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.